ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் மறுமுறை இந்த நாளிலே இறை வார்த்தையோடு ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஒவ்வொருடைய வாழ்வும் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் ஒளி உள்ள ஒரு வாழ்வாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாற வேண்டுமாய் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 முதல் 65 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவருடைய நற்கருணை போதனையை கேட்ட பிறகு நிறைய மக்கள் அவரை விட்டு விலகி போகிறார்கள். இது கேட்பதற்கு கடினமாக இருக்கிறது, புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களால் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, நாங்கள் போகிறோம் என்று சொல்லி வந்த மக்கள் நிறைய பேர் ஆண்டவரை விட்டு விலகி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி முழுமையும் எடுத்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்த பொழுது அவரை தேடி வந்த மக்கள் ஓடி போகல. உணவை கொடுத்த பொழுது, அப்பத்தை கொடுத்த பொழுது, 5 அப்பங்களை 5000 பேர் கொடுத்த பொழுது மக்கள் ஓடி போகல, தேடி தேடி வந்தாங்க. பேய்களை ஓட்டிய பொழுது ஐயோ என்ன வல்லமையான காரியங்களை செய்கிறாரே, நாமும் அவர்கிட்ட போவோமே என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆனால் அற்புதங்கள் எல்லாம் கண்ட பொழுது தேடி வந்த மக்கள் நற்கருணையை பற்றிய போதனையை கொடுத்த பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் உணர வேண்டிய ஒரு ஆன்ம சத்தியம் இருக்கிறது. சாத்தான் பயப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நற்கருணை. நற்கருணையிலே இயேசுவினுடைய பலி இருக்கிறது. நற்கருணையிலே கடவுளுடைய அன்பு குடிகொண்டிருக்கிறது. நற்கருணையிலே தெய்வ பிரசன்னம் குடிகொண்டிருக்கிறது. எனவேதான் சாத்தான் நற்கருணையை எப்பொழுதும் பயப்படுகிறார். எனவேதான் நீங்களும் நானும் நற்கருணை விட்டு விலகி போவதற்காக சாத்தான் பலவிதமான தூண்டுதல்களை நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பார். யார் ஒருவர் நற்கருணை விட்டு விலகி நிற்கிறார்களோ அவர்கள் சாத்தான் குடிக்கொள்ளும் உறைவிடமாக அவர்கள் வாழ்க்கை மாறி விடுகிறது. மிக எளிதாக சாத்தான் அவர்களுக்குள்ளே நுழைந்து விடுகிறார். காரணம், அவர்கள் இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தில் இருந்தும், ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இருந்தும், ஆண்டவர் நம் மீது கொண்டிருக்கிற நிலையான பேரன்பில் இருந்தும் விலகி நிற்கிறோம் நற்கருணை விட்டு விலகி போகிற பொழுது. எனவேதான் சாத்தான் மிக எளிதாக நமக்குள்ளே வந்து விடுகின்றான், நம்முடைய வாழ்வை சீரழிக்கின்றான். யோவான் சொல்லுகிறார் அல்லவா, யோவான் நற்செய்தி 10:10, அவன் வருவது அழிப்பதற்கும் கொள்வதற்கும் திருடுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் அல்ல. யார் ஒருவர் நற்கருணையிலிருந்து விலகி நிற்கிறார்களோ, திருப்பலியிலிருந்து விலகி நிற்கின்றார்களோ, நற்கருணைக்கு முன்னாடி போவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறார்களோ, நற்கருணை மறுதளிக்கின்றார்களோ, அவர்கள் வாழ்வு சாத்தான் வசிக்கின்ற ஒரு கூடாரமாக இருக்கிறது. அங்கே அழுகையும் வேதனையும் பற்கடிப்பும் துன்பங்களும் சமாதானம் இல்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் இருக்கும். காரணம், சாத்தான் அவர்கள் வாழ்க்கையில அன்பையும் சந்தோஷத்தையும் இரக்கத்தையும் திருடி விடுகிறார். அங்கே அவன் தீமையை விதைக்கிற பொழுது அந்த வாழ்க்கை வேதனைகளுடைய கூடாரமாக, குவியலாக அது மாறி நிற்கிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதர் பொன்வாய் அருளப்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஜான் கிறிஸ்தோஸ்தம் ரொம்ப அழகாக நற்கருணை பற்றி வாரி சொல்லுவார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தந்தையாகிய தெய்வம் இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை கொடுக்க திட்டமிட்ட பொழுது அந்த இரவு வேளையிலே சொல்லுகின்றார், நீங்கள் ஒரு ஆட்டை எடுத்து அதன் இரத்தத்தை உங்கள் வீட்டினுடைய நிலை கதவிலே நீங்கள் பூசுங்கள் என்று சொல்லுகிறார். யார் ஒருடைய வீடு இரத்தத்தால் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்குள்ளே அழிப்பவன் உள்ளே நுழைய மாட்டான்.
அந்த வீடு, குடும்பம், உறவுகள் யாவரும் பாதுகாக்கப்படுவார்கள். அதான் அங்கே நடந்தது. யாருடைய வீடுகளில் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டு கிடந்ததோ அவர்கள் வீட்டுக்குள்ளே அழிப்பவன் உள்ளே நுழையவில்லை. எங்கெல்லாம் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீடுகளிலே மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதே போல அவர் சொல்லுகின்றார், நம்முடைய நாவு, உதடுதான் மனித உடலினுடைய வாயிலாக இருக்கிறது. இந்த வாயில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் உடலாலும் இரத்தத்தினாலும் புனிதப்படுத்தப்பட வேண்டும். யார் ஒருவர் திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய உடலாலும் இரத்தத்தினாலும் தங்களை புனிதப்படுத்திக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்குள்ளே தீய ஆவியின் செயல்பாடு நுழையாது. தீய சக்திகள், தீய ஆவியினுடைய கட்டுகள், எந்த தீமைகளும் அவர்களுக்குள்ளே நுழையாது. காரணம், அவர்கள் நற்கருணையினால் தங்களை புனிதப்படுத்தி இருக்கின்றார்கள். இயேசுவின் இரத்தத்தினால் தங்களுடைய உதடுகளை பூசி இருக்கின்றார்கள். தங்கள் உடலை ஆண்டவருடைய உடலாலும் இரத்தத்தினாலும் பரிசுத்தமாக்கி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த உடலுக்குள் சாத்தான் வர முடியாது. வந்தாலும் அவன் வெளியே ஓடி போய் விடுவான். அவனால் இறை பிரசன்னத்துக்கு முன்னாடி இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய உடல் ஆண்டவர் வசிக்கும் தேவாலயம் என்றோ. இந்த உடல் இறைவன் குடியிருக்கிற ஆலயமாக இருக்கிற பொழுது தீமை ஒரு நாள் உள்ளே நுழையாது. ஆனால் எப்பொழுது தீமை உள்ளே நுழைகிறது, எப்பொழுது தீமை நமக்குள் வருகிறது, எப்பொழுது வாழ்வின் நெருக்கடிகளும் தோல்விகளும் துன்பங்களும் நம்மை தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறது என்று பார்க்கிற பொழுது, எப்பொழுதெல்லாம் இறை பிரசன்னத்தை மறுதளிக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய மீது நம்பிக்கையிலே தளர்ந்து போகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிற நற்கருணையை விட்டு விலகி போகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் சாத்தான் நம்மிலே குடிக்கொள்ளுகின்றான். அவன் வருவது நம்முடைய வாழ்வை அழிப்பதற்காக. எனவேதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முதல் வாசகத்திலே யோசுவா தன் மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள்? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். யாரெல்லாம் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். 2 குறிப்பேடு புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை வசனங்களை வாசிக்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள், நாங்கள் இனி முதல் ஆண்டவருடைய உடன்படிக்கையில் வளருவோம், அந்த உடன்படிக்கையை மீற மாட்டோம். அப்படி யாராவது ஒருவர் உடன்படிக்கையை மீறி ஆண்டவர் விட்டு விலகி போனால் அவர்கள் சாவுக்கு உள்ளாகட்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு மட்டுமே அவர்கள் பிரமாணிக்கமாக இருக்க முடிவு செய்து வாழ ஆரம்பித்தார்களோ அப்பொழுது முதல் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, இறைவன் எல்லா திக்குகளில் இருந்தும் அவர்களுக்கு அமைதி வரச் செய்தார். இறை பிரசன்னத்திற்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறார்களோ, அன்புக்குரியவர்களே, அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை ஆண்டவர் ஏற்படுத்துவார். எனவே அன்புக்குரிய சிந்தித்து பாருங்க. எனவேதான் நற்செய்தியிலே திருத்தூதர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா? பேதுரு ரொம்ப அழகாக சொல்லி வைக்கிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது. உம்மை விட்டால் வேறு எங்கே எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது? எங்களுக்கான வாழ்வும் எங்களுக்கான வழியும் எங்களுக்கான உண்மையும் நீர் மட்டும்தான் ஆண்டவரே என்று சொல்லி இறைவனை பற்றி கொள்ளுகின்றார்கள் திருத்தூதர்கள். எனவே அவர்கள் இறைவனுடைய உறவில் வளர்கிறார்கள், இறைவனுடைய வாழ்வை கண்டடைகின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் அன்புக்குரியவர்களே, நற்கருணை நாம் பற்றி கொள்ளுவோம். நற்கருணை சாத்தான் பயப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஆண்டவர் சொல்லுகின்றார், எசையா 54:17, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய எல்லா தீமையின் ஆயுதங்களையும் நான் முறியடிப்பேன். இறைவன் அதை செய்வது நற்கருணை வழியாக. எனவே நற்கருணையை விட்டு விலகி போகாமல் அவரின் நற்கருணையை பற்றி கொண்டு இறை அன்பிலும் இறை பிரசன்னத்திலும் ஆண்டவருடைய பலியோடுள்ள உறவிலும் நாம் வளருவோம். அந்த உறவில் வளருகிற பொழுது தீமை நம்மை விட்டு ஓடி போவான். அன்பு தெய்வமே, இறைவா,
நற்கருணை பக்தியிலே மேலும் மேலும் வளர்ந்து நற்கருணை உறவில் ஆழப்பட எங்களை இறையருளை தாரும். அன்னை மரியாளே எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா